ஹாய் வாங்க இன்றைக்கி டிஃபனுக்கு டிஃப்ரெண்ட்டான முறையில் டேஸ்டியாக சீஸ் டொமேட்டோ மக்ரோனி பாஸ்தா பண்ணலாம். மக்ரோனி வந்து 100 கிராம் அளவுக்கு நீட்டு சைஸில் எடுத்திருக்கேன். ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்துக்கிறேன். கொத்தமல்லி இருந்தால் கூட எடுத்துக்கோங்க. சீஸ் சின்ன க்யூப் 2 எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் சின்ன ஸ்பூனில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் 4 ஸ்பூன் அளவுக்கு 4 ஸ்பூன் இல்லை 5 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் போட்டுக்கோங்க. தண்ணி வந்து பாஸ்தா வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு அடுப்பு பற்ற வச்சுக்கிறேன். பேன் வச்சுக்கிறேன். சூடாகட்டும். எண்ணெய் வந்து ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். இதில் வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிட்டு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதுலேயே தக்காளி போட்டு நல்லா மசிய வதக்கிட்டு தேவைக்கு உப்பு போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், கரம் மசாலா 1 ஸ்பூன், சிக்கன் 65 மசாலா 1 ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிட்டு 3 டம்ளர் தண்ணி போட்டுக்கோங்க. கொதித்த உடனே மக்ரோனி போட்டு 10 நிமிஷம் மூடி வச்சு தண்ணி நல்லா ட்ரை ஆகிடும். மக்ரோனி வெந்துடும். இதில் சீஸும் டொமேட்டோ கேச்சப்